வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அட்சயபுரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுவாமி அட்சயபுரீஸ்வரர் என்று அருளும் தலங்கள் பல நம் தமிழகத்தில் உள்ளன. இப்படிப்பட்ட தலங்களில் வழிபட்டால் நம்மிடம் இருக்கும் தனம் தானியம் ஆகியன பன்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. வாருங்கள், சுவாமி அட்சயபுரீஸ்வரராய் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பக்தர்களுக்கு அருளும் தலம் ஒன்றை குறித்து தெரிந்து கொள்வோம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகில் உள்ள ஊர் விலங்குளம். இங்குதான் ஈசன் அட்சயபுரீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு அருள் பாலிக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை இத்தலம் சென்று வழிபட்டால் அந்த ஆண்டு முழுவதும் செல்வ வளம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கே அம்பிகை ஸ்ரீ அபிவிருத்தி நாயகி என்ற திருப்பெயரோடு அருள் பாலிக்கிறார். இருவருமே இக பரலோகத்துக்குமான அனைத்து செல்வங்களையும் அருள்பவர்கள். மேலும் இத்தல விசேஷங்களில் ஒன்று ஆதி பிருகத் சனீஸ்வரர் சந்நிதி. முதலாம் மாரவர்ம பராக்கிரம பாண்டியன் இத்தலத்தை வழிபட்டு பெருஞ்செல்வத்தை அடைந்தான் என்கிறது தலபுராணம். அதனால் இந்த கோவிலுக்கு நிலங்களையும் அவற்றுக்கு வரிவிலக்கும் அளித்துள்ளார் அந்த மன்னர். ஒருமுறை யமதர்மன் கொடுத்த சாபத்தால் சனி பகவான் தனக்கு ஏற்பட்ட தோஷங்களை தணிக்க விளாமரங்கள் கொண்ட இந்த வனப்பகுதிக்கு வந்தார். சுரை குடுக்கையில் யாசகம் பெற்று அவற்றை உடல் குறைபாடுகள் கொண்டவருக்கு தானம் அளித்து வந்தார் சனி பகவான். ஒரு நாள் விளாமரத்தின் வேரால் கால் இடற ஒரு பள்ளத்தில் விழுந்தார். அப்போது அங்கு ஊற்று ஒன்று எழும்ப அதனால் சனி பகவான் சாப விமோசனம் பெற்று உடல் குறைபாடுகள் நீங்க பெற்றார். அந்த ஊற்று பூசஞான வாவி என்றாகியது. அந்த தலமும் ஈஸ்வர கிருபையால் விலங்குளம் என்றானதாக சொல்கிறார்கள். சனி பகவான் ஊற்றில் விழுந்த நாள் அட்சய திருதி நாள் என்று சொல்கிறது தலபுராணம். சாப விமோசனம் அளித்த ஈசன் மந்தா ஜேஷ்டா எனும் இருவரை திருமணம் செய்து கொண்டு தம்பதி சமேதராக பொங்கு சனீஸ்வரராக இங்கேயே திருக்காட்சி தருவாய் என உத்தரவிட்டார். அதன்படியே சனீஸ்வர பகவான் பொங்கு சனியாக செல்வ வளம் அருளும் தெய்வமாக திருக்காட்சி தருகிறார். குபேர கணபதி, செல்வ முருகர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, நாகர், நர்த்தன கணபதி, மகாலட்சுமி ஆகியோர்களுக்கும் சந்நிதிகள் உள்ளன. ஈசனுக்கு சந்தன காப்பில் மாதுளை முத்துக்கள் பதித்து அலங்காரங்கள் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆதி சனீஸ்வரருக்கு புனுகு கலந்த சந்தன காப்பு சாத்தி எள், அரிசி, கோதுமை, பாதாம் பருப்பு, குங்குமப்பூ மற்றும் நவதானியங்களை பதித்து அலங்கரிப்பார்கள். அந்நாளில் இருவரையும் தரிசித்து வணங்க குடும்பத்தில் தரித்திரம் ஒழிந்து செல்வம் சேரும். தீராத கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நலமும் வளமும் பெறுவர். ஆதி பிருகத் சனீஸ்வரரின் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். திருதியை சனி பெயர்ச்சினால் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆதி பிருகத் சனீஸ்வரருக்கு சந்தன காப்பு செய்து எள் சாதம், எள் உருண்டை, எள் தட்டை, எள் முறுக்கு ஆகியவை நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு வழங்கினால் சனி பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் சேர்க்கவே முடியவில்லை என்று வருந்துபவர்களுக்கு நிச்சயம் விரய செலவுகள் குறைந்து சேமிக்கும் நிலை உருவாகும். இங்கு சனி பகவானுக்கு செய்யப்படும் நைவேத்தியம் காக்கைகளுக்கு அளிக்கப்படுகிறது. ஒருவேளை காக்கைகள் அந்த உணவை எடுக்காவிட்டால் மறுநாள் வந்து காக்கைகளுக்கு மீண்டும் உணவிடும் வழக்கமும் இங்கு உள்ளது. பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகார கோவில் இது. சனி பகவானால் உருவான பூசஞான வாவி தீர்த்தத்தில் நீராடி பழைய ஆடையை விட்டுவிட்டு புத்தாடை அணிந்து சனி பகவானை நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டால் தோஷ வக்கிர பார்வையிலிருந்து விடுபடலாம். சனி பகவான் தம்பதி சமேதராக காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு வந்து வணங்கினால் திருமண தடைகளும் தோஷங்களும் விலகி மங்கள காரியங்கள் யாவும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. உடல் மந்தமும் குறைபாடும் கொண்ட சனி பகவான் இங்கு வந்து ஈசனை வழிபட்டு நலம் கொண்டதால் உடல் செயல்பாட்டில் குறையுள்ளவர்கள், உடல் உறுப்புகளில் குறைபாடு கொண்டவர்கள் இங்கு வந்து அட்சயபுரீஸ்வரரை வணங்க குறைகள் குறைந்து நிறைகள் வளரும் என்பது நம்பிக்கை. அட்சயம் என்றால் வளர்வது. இங்கு வந்து ஈசனையும் அபிவிருத்தி நாயகியையும் வணங்க எல்லா நன்மைகளும் வளரும் என்பது நம்பிக்கை. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை தஞ்சாவூர் சென்று அட்சயபுரீஸ்வரரை வணங்கிவிட்டு வாருங்கள். அந்த ஈசனின் அருளால் உங்கள் வாழ்வு நலமாகும், வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.